சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகு பகவான். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் நல்ல இடத்துல உங்களுக்கு இருந்தாலும் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தாக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். நல்லா கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுக்கும், பேரு புகழ் செல்வாக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் மனக்கசப்புகள் ஏற்படுத்துகிறோம். மனோகாரகன் கெட்டு போயிட்டார். அதனால் மனசில் பார்த்திங்கன்னா கவலைகள் வேண்டாம், மன சோர்வுகள் ஏற்பட வேண்டாம், எதிலும் விழிப்புணர்வாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் அதை பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா வீண் பழிகளும் வீண் விவாதங்களும் உங்களை சேரும். வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒற்றுமை பலமாக இருக்காது. அதனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா மனதில் தெளிவு வேணும். இந்த மாதம் மனசை மட்டும் விட்டுட்டிங்க, மனசை குழப்பத்தில் ஏற்படுத்திட்டிங்கன்னா செல்வ செழிப்பும் குடும்பத்தில் ஒற்றுமையும் செய்தொழில் மேன்மையும் கொஞ்சம் தங்கு தடையாக தான் போகும். இதை நீங்கள் சரிப்படுத்துறதுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. பக்கத்தில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்து பழம் தேங்காய் வெற்றலுப்பாக்கு படைத்து இழுப்பு எண்ணெயில் 12 தீபம் போட்டு வர உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாதம் ஏற்றமுள்ள மாதங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் சிவ வழிபாடு சிறந்தது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். ராசி அதிபத்தை சுக்கிர பகவான். நீங்கள் எதுக்கும் கலங்க மாட்டீங்க, எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தன்னு முடிப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக வெற்றி அடையும். எதிர்பாராத லாபம் இந்த மாதம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். போன மாதமே உங்களுக்கு வெற்றி பாதைக்கு வித்திட்டுருக்கோம். இந்த பிப்ரவரி மாதம் மிக பிரம்மாண்டமான மாதமாக உங்களுக்கு அமையும். செய்தொழிலில் மேன்மை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட காரங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் உயர்வுகளும் மேலிடத்தில் நல்ல நன்மதிப்புகளும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை கொடுக்கும். இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையும். பொருளாதார மேன்மை, குடும்ப ஒற்றுமை, கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. நீங்கள் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ கொடுத்து வாக்கை காப்பாற்றக்கூடிய மாதம், எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் மாதமாக அமையும். ஆனால் பெரிய தொகை கடனாக கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிறது கஷ்டம். பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர். சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜரை வழிபாடு செய்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். சிதம்பரம் செல்ல முடியல அப்படின்னு இருந்தால் உங்கள் ஊரின் அருகில் இருக்கும் சிவாலயத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமாள் இருப்பார். நடராஜ பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை சந்திப்பீங்க. நினைக்கக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை தர மாதமாக அமையும். சந்தோஷம் நிச்சயம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்விலிருந்து விடுபடக்கூடிய மாதம். மன தைரியம் கிடைக்கும். பொழைச்சிக்குவோம்ப்பா, எந்திரிச்சிட்டோம், நம்ம இனிமேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நினைத்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாதை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். நிலம் வீடு வாகன சம்பந்தப்பட்ட தடங்கல்கள்லாம் மீறி இந்த மாதம் பார்த்திங்கன்னா தடங்கல்களை மீறி ஒரு சாதனை படைக்கும் மாதம். சோதனைகள் நிறைந்த மாதமாக கடந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த மாதம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதனை படைக்கும் மாதமாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து வந்தால் திருப்பத்தை கொடுப்பார், செல்வ வளமையை கொடுப்பார். அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். ஆனால் இந்த கடந்த அர்த்தாஷ்டம சனியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக தொந்தரவுகள் கிடைச்சிருக்கும். அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் இந்த மாதம் விலகும். ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும். இவ்வளோ நாள் கடன் பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கிறதுக்கூடியான புதிய மாற்றங்களும், தொழிலில் மேன்மை கிடைக்கும். தொழிலில் வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க அதிகப்படுத்துவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நல்ல ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னேறக்கூடிய மாதமாக அனுச நட்சத்திர விருச்சிக ராசிக்காருக்கு கண்டிப்பாக மேன்மை அடையும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை நாள் மலை மேல் இருக்கும் முருகனை கொண்டு தரிசித்து வாருங்க. மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மற்றும் 3, 4 பாதங்கள். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் புதன் பகவான். புதன் உங்களுக்கு நல்ல தெளிவிய ஞானத்தை கொடுப்பார். கடந்த மாதங்களில் குழப்பமாக இருந்திருப்பீங்க,
என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்தால் எந்த வேலையுமே தடங்களாக இருக்கும், செய்தொழில் மேன்மை இல்லாமல் இருந்திருக்கும், புதிய வழி கிடைக்காம மைண்டு பிளாங்காக இருந்திருப்பீங்க. இந்த மாதம் புதிய வழி பிறக்கும், மன தெளிவு கிடைக்கும், வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். வாகனங்கள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வாகனம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக கிரையம் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கக்கூடிய கிரையங்கள்லாம் ஈஸியாக நீங்கள் கிரையம் பண்ணக்கூடிய மாதங்களாக அமையும். வீடு கட்ட ஆரம்பித்து தடங்களாக நின்றுக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து வீடு படப்படப்படன்னு கட்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். பணம் எந்த வழியிலேருந்து வருதுன்னே தெரியல, பல வழியிலேருந்து வரும். எங்கேருந்து ஐயா வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மனசை பாசிட்டிவாகவும் எண்ணங்களை தூய்மையாகவும் வைங்க. உங்களுடைய மனசில் நலமாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட வளம் உங்களை தேடி வரும். மனசில் எப்பயுமே பாரமாக வச்சுருக்காதீங்க. மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு மனசை நலமாக இருங்க. வளத்துடன் வாழக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மருதமலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தும் மாதமாக அமையும். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா கேது பகவான். ராசி அதிபதியாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான். உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு ஏற்றமான மாதமாக அமையும். கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் தடங்கள் விலகி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். புதிய 3வது நபர்களால் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். பெரிய ஆட்களோட பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். அவங்க மூலிமா தொழிலில் நல்ல ஆதாயம் பெறுவீங்க. மனசுக்கு நிம்மதி இல்லை, எப்படி பிழைப்பன்னு இந்த கவலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கமே நல்ல ஒரு குதூகலத்தோடு தொடங்கி இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் கவனமாக இருந்தீங்கன்னா எதிலையும் வெற்றி பெறலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தால் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதங்கள் கொடுக்கும். தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பாதைக்கு வித்திடும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ராசி அதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு குரு பகவான். இம்மாத தொடக்கத்தில் குழப்பமான சூழ்நிலையில் தான் தொடங்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும். இந்த மாதத்தில் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே தலைதூக்கி நிற்கும். ரொம்ப ஒரு மன சோர்வையும் மன கலக்கத்தையும் கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தொடக்கத்தில் இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதி பிறக்கும். பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பணம் வந்து பையை நிரப்பும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றங்களையும் புதிய முயற்சிகளும் செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் தோணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதம் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டு பேச்சில் கவனமாக இருந்து வேலை செய்பவர்களை அனுசரித்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று வாழக்கூடிய மாதங்களாக அமையும். இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ சாய்பாபாவை வழிபாடு செய்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சாய்பாபாவை கும்பிட சொல்கிறேன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலமாக இருக்கார். குருவோட ஆதிக்கம் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் வழிபாடு சிறந்தது. அதனால் ஸ்ரீரடி சாய்பாபாவை வழிபாடு செய்து வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசி. நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு வந்து பிரச்சனையிலே சூழ்ந்திருப்பீங்க. கடன் பிரச்சனை, பயங்கரமான கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை, ஒரு வாழ்க்கைக்கு வழியே கிடைக்காம சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். புதிய நபர்களால் ஒரு முன்னேற்றம், புதிய சந்திப்புகள், புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாலமாக அமைவார்கள். இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்க்கையில் கற்ற பாடங்கள் எல்லாம் இப்பொழுது செயல்பாடுக்கு கொண்டு வந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமையும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. நினைத்த காரியம் ஜெயிக்க எல்லாம் உள்ள சிவபெருமானை திங்கட்கிழமை என்று வழிபாடு செய்து வர சிறப்புகளை கண்டிப்பாக தரும் மாதமாக அமையும். இம்மாதம் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம் தேவை. வண்டி வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்வோடு இருங்கள். மனதை ஒருநிலையாக இருங்கள். வண்டி ஓட்டுறப்ப கவனம் சிதறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டு வந்தால் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மன நிம்மதியோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. மன சோர்வாக இருக்கிறீங்க. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இந்த கடந்த ஆண்டுகளாகவும் கடந்த மாதங்களாகவும் மன சோர்வுலையும் மன கவலைகளும் இருக்கீங்க. அந்த கவலைகளை வந்து விட்டுறீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக சாதனை படிக்கலாம். 25ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. கண்டிப்பாக நடக்கும்.